எனக்கு எல்லா கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னை பார்த்து, அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்கார் அப்படிங்கிறார். தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் இது இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க. இன்னொரு தலைவர் சொல்றார், லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பெயர்லாம் இங்க சொல்ல விரும்பலைங்க. லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்துறார். ஐயா, நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். திருநூறு பூசக்கூடிய ஆண்டி அவர் தான் பூச்சாண்டி. மற்ற கட்சிகளை போல திருநூரை அழித்து விட்டு ஓட்டுக்காக செல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல. திருநூறு பூசிவிட்டு ஆண்டியாக ஆண்டி கோலத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை எடுத்துக் கொள்கின்றோம். மாயாண்டி தென் தமிழக மக்களுடைய குல தெய்வம், காவல் தெய்வம். இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய குலதெய்வம், காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் பெருமையா எடுத்துக்கிறோம். லேகியம் விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்துறாங்கிறாங்க. ஆமாங்க, 27ஆம் தேதி பெரிய பாட்டில லேகியம் விற்க போறோம். தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து. ஊழலாட்சிக்கு அன்னைக்கு 27ஆம் தேதி லேகிய மருந்து இருக்கு. குடும்பாட்சிக்கு 27ஆம் தேதி லேகிய மருந்து இருக்குங்க. வளர்ச்சியே இல்லாம வானத்தேக்க ரொம்ப அருமையா சொன்னாங்க. பொய்யா பேசி பேசி ஒரு பட்ஜெட். பொய் பேசுறதுக்கு எதுக்கு பட்ஜெட்? ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இந்த விவேக் பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லிப்டர் மாதிரி பொம்மையை வச்சிருப்பார். அந்த பாட்டி வருவாங்க, நம்ம பாட்டி தூ இதைத்தான் நீ வெயிட் லிஃப்ட் பண்ணியான்னு. இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க, இதுக்கு தான் நீ பட்ஜெட் போட்டையான்னு. மத்திய அரசனுடைய திட்டத்திற்கெல்லாம் ஒரு பெயர் வைப்பதற்காக ஒரு பட்ஜெட் பாருங்க. அது எப்படித்தான் நம்முடைய 4 எம்எல்ஏக்கள் உள்ளிருந்து அவங்களுக்கு காது இருக்கல, எவ்வளவு நேரம் கேட்பாங்க. அவர்கள் பொங்கி எழுந்து பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் இன்னைக்கு போய் சொல்றாங்க. பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம், இவங்க வைக்கிற பெயர் கலைஞரின் கனவு இல்லம். பிரதமரின் கிராம சாலை திட்டம், இவர்கள் வைக்கிற பெயர் முதலமைச்சரின் கிராம சாலை திட்டம். ஜல்ஜீவன் திட்டம், இவர்கள் வைக்கிற பெயர் குழாய் மூலம் குடிநீர் திட்டம். போஷன் திட்டம், இது வானத்தேக்கா ஊர் ஊரா போய் மகளிர் அணி அகில இந்திய தலைவராக ராஜஸ்தான்ல இருந்து நாகாலாந்துல இருந்து ஊட்டச்சத்துக்காக போஷன் திட்டத்தை மகளிர் அணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டமா. சஹி நிவாஸ் நகரத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் தோழிகளுக்காக விடுதிகளை மோடியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 20 விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு பேர் சஹி நிவாஸ். அதற்கு இந்த பட்ஜெட்ல பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி. சமகிரக சிக்ஷாக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பேராசிரியர் அன்பழகம் திட்டம். விஸ்வகர்மா நலத்திட்டம் 13,000 கோடி. கோயம்புத்தூர் நமக்கு தெரியும், நம்ம இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் மற்ற எல்லா சமுதாயம் 13 சமுதாயம் விஸ்வகர்மாலே வரக்கூடிய 5 சமுதாயத்திற்கும் 18 சமுதாயத்திற்கு இந்த திட்டம். அதுக்கு இப்ப பேர் வச்சிருக்கானுங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம். அமிர்த் திட்டத்திற்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். நகர்வன திட்டம், அதாவது பெரிய பெரிய சாலை எல்லாம் போச்சுனாங்க ஐயா, சென்டர்ல மரம் வைக்கக்கூடிய 10 சாலைகளுக்கு நடுவிலே மரம் வைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், நகர்வன திட்டம். அதற்கு பேரு இது ஒண்ணு மட்டும் ஆங்கிலத்தில் வச்சுட்டாங்க, அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட். பிரதம மந்திரியுடைய உயர்கல்வி ஊக்க திட்டத்திற்கு இங்க பெயர் 2500 கோடி ரூபாய் கல்வி கடன் திட்டம். எப்படிங்க ஏத்துக்க முடியும்? மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு அம்மா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட சரியா சொல்லாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு பேரை மாத்தி வச்சா கூட ஒத்துக்கலாம். இந்த குழந்தை மனுஷனாய் நிக்குது, இதுக்கு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் 2015 2014 அப்ப வந்த திட்டங்க. 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம். 4 கோடி வீடுகள் கட்டி முடித்த பிறகு பிரதமருடைய வீட்டு திட்டத்திற்கு பேர் வைக்கிறாங்க கலைஞரின் கனவு உலக திட்டம். அதனால் வளர்ந்திருக்க குழந்தைய போய் பேர் மாத்தினா அந்த குழந்தை திரும்ப அடிக்காது. இன்னைக்கு அதைத்தான் தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பட்ஜெட்டே ஒரு ஃப்ராட்.